பூக்கள். Cheers மச்சி. Cheers. மச்சி உன்னை பார்த்துல பயங்கர ஹாப்பிடா. நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நினச்சே பார்க்கல. நானும் தான்டா. எப்படியும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ஒரு 3 வருஷம் இருக்காது. இல்லை அது மேலேயே இருக்கும். கச்சா நீ சிங்கப்பூர் போகும்போது உன்னை பார்த்தது. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல. அப்புறம் மச்சி உன் லைஃப் எப்படி போகுது? ஒரு குறையும் இல்லைடா, செம ஹாப்பியாக இருக்கு. நல்ல சம்பளம், லக்ஸுரி லைஃபு, காரு, பங்களா, பார்ட்டி, கேர்ள்ஸ்னு ஒரு குறையும் இல்லைடா. பாடுறா. கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் ஒரே டார்ச்சரா. சரின்னு பொண்ணு பார்க்கலான்னு தான் இந்தியாவுக்கே வந்தேன். பாட்டியா? எங்க மச்சான், போட்டோல நல்லா இருக்கேன்னு நேர்ல பார்த்தா படு கேவலமா இருக்கு. எல்லாம் போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றது? மாமா. மருமகளே சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாகராஜன் வீடு வந்து சேர்ந்துட்டானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இல்லை மாமா, இன்னும் வரல. இன்னும் வரலையா? இல்லை, வர நேரம் தான், சீக்கிரம் வந்துருவாரு. காலையில் எந்திரிச்சு நேரத்துக்கு கடைக்கு போயிடுவான்ல. மாமா, நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அவரை கரெக்டா கடைக்கு அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. சரி, அதுக்கு நீதாம்மா பொறுப்பு. சரியா? சரிங்க மாமா. இனிமே உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட வேலை சரியா நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரிம்மா, வச்சிட்டுமா? சரிங்க மாமா. இன்னும் வரலையே, எங்க போயிருப்பாரு? அப்புறம் மச்சி, உனக்கு எப்படா கல்யாணம்? என்னடா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களா இல்லையா? என்ன மச்சி? கல்யாணம் ஆயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற? அது ஒரு சோகத்தை விட்றா. கல்யாணனாலே சோகம் தானடா. இது வேற கதைடா, விடு. என்னடா? எனக்கு நடந்தது கல்யாணம் கிடையாதுடா, ஒரு ஆக்சிடென்ட். ஏன்டா அப்படி சொல்ற? அது தலையெழுத்து. அது அதான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. கல்யாணம்லாம் நினச்ச தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே வீட்டில் ஒரே ரூம் மேட்ச் மாதிரி இருக்கும். அதுதான். சே, என்னடா லைஃப் இது? நாம அச்சீவ் பண்ண முடியும். எல்லாம் அவ்வளோதான். மச்சி, யாரா ஃபோனில்? அவதான் சும்மா நொய்யின்னு. ஏய், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு போதுரா, பேசுறா. ஒரு மண்ணாங்கட்டி விஷயமும் கிடையாது. சும்மா குடிக்காதீங்க, அத்தை பண்ணாதீங்க, இத்தை பண்ணாதீங்கன்னு மொக்க போடுவேன். சாணியம் உயிரை வாங்குது பாரு. மச்சி, யார் ஃபோட்டோ மச்சி அது? ஒய்ஃப் ஃபோட்டோ. ஓ, இதான் உன் ஒய்ஃபா? இவனுக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? எவ்வளையா வேண்டான்னு சொல்றான்? இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு கிடைச்சா மச்சி போயிடாங்க. மாதிரி டைட் ஆயிடுச்சு. ஏய், என்னடா முடியலையா மச்சி? ஏய் மச்சி, ஃபோன் அடிக்கிறா. ஏய்,
போன் அடிக்குதா? அடே ஒரு ஹலோ. ஹலோ, நான் வேதவள்ளி பேசுறேங்க. எங்க இருக்கீங்க? வாய்ஸும் செமையா இருக்கு. நேர்ல பார்த்தா இன்னும் செமையா இருப்பா. ஹலோ ஆ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. யார் நீங்க? நான் தீபக் பேசுறேங்க. நாகராஜோட ஃப்ரெண்டு. ஓ, அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். அவன் இப்போ பேசுற நிலைமையில இல்லைங்க. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஓவரா குடிச்சிட்டு மயக்கமாயிட்டான். அவனால இப்போ ஃபோனில் பேச முடியாது. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். அவர் கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? ஐயோ, முடியாதே. எனக்கு வீடு தெரியாது. நான் சென்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு ரூட் தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு வரணும் வர சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றது? வேணும்னா ஒன்று பண்றீங்களா? என்ன? நீங்க இங்க வந்தா நல்லா இருக்காது. நான் உங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அட்ரஸ் தரேன். நீங்க அங்க வந்துருங்களேன், பிக்கப் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் உடனே அங்க வந்துடுறேன். ப்ளீஸ், நீங்க போகாம அங்கே இருக்கீங்களா? ஐயோ, போக மாட்டேங்க. உங்களுக்காக கண்டிப்பா வெயிட் பண்றேங்க. வாங்க வாங்க வாங்க. சரிங்க. போட்டோல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காளே, நேர்ல பார்த்தா எவ்வளவு அழகா இருப்பா. என்ன இவ்வளவு காணும்? ஹலோ, வந்துட்டீங்களா? ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. ஆனா அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா? ஆமா இருக்கு. அங்க டெட் அண்ட் லெஃப்ட்ல. அப்படியா? நான் அங்க தான் இருக்கேன். இது வரேங்க. பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியில ரோட்ல தான் நிக்கிறேன். வந்துட்டேன் 2 மினிட்ஸ். வாங்க. எதுல வரீங்க? ஆட்டோலியா? ஆமாங்க. வாங்க வாங்க. இது வரேங்க. வெயிட் பண்றேன், வாங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏங்க, போட்டோ விட நேர்ல செமையா இருக்கா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஹாய், வாங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எங்க இருக்காரு? அதுவும் அங்க இருக்கான் பாருங்க. அழாதீங்க ப்ளீஸ். அவர் உங்க ஃப்ரெண்டு தானே? இவ்ளோ குடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பாத்தீங்களா? குடிக்கும் போது தடுத்திருக்கலாம்ல. சொன்னுங்க, வேணான்னு சொன்னுங்க. கேக்கலையே. ரொம்ப மோசமாயிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அழுறாங்க. கால்ல விழாத குறையா கெஞ்சுறான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கார்ல பின் சீட்ல படுக்க வச்சிடலாம். நான் உங்களை டிராப் பண்றேன். வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நம்ம வண்டி இருக்கும்போது நீங்க எங்க ஆட்டோல போறீங்க? நான் டிராப் பண்றேங்க. இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். வேணாங்க. இந்த நேரத்துல தனியா போய் ஏன் சிரமப்படுறீங்க? இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அவ்வளவுதான். நான் டிராப் பண்றேன். இல்ல ஆட்டோ, கிளம்புங்க. சார் 200 ரூபாய் தரணும் சார். இருங்க, நான் கொடுக்குறேன். இல்ல பரவாயில்ல. இருங்க, நான் தரேன். ஐயோ, நான் தரேன், இருங்க. வாங்க, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. ஏங்க, எப்படிங்க இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க? மொடா குடிகாரனா இருக்கா? இப்படியெல்லாம் குடிச்சா போய் சேர வேண்டியதுதான். சரி வாங்க, பிடிங்க பிடிங்க.
என்னோட பேரு தீபக். சிங்கப்பூர்ல இருக்கேங்க. அங்கேயே செட்டில்டு. பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு குடிகார புருஷன். ச்சே. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? சினிமா நடிகை மாதிரி சூப்பரா இருக்க. உன்னை அவன் கண்டுக்கிறதே இல்லையாமே. சொன்னா அவனுக்கு வேணா உன்னோட அருமை தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். என்னால முடியல. உன்னை எப்ப இவன் போன்ல பார்த்தனோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கையிடுறா. கோவப்படாத, சொன்னா கேளு. கையிடுன்னு சொல்றல. இப்ப நீ எடுக்கல உன்னை எரிச்சிருவேன். உன் அக்கா தங்கச்சி கிட்ட போய் கேளுடா. கையிடுறா. இவ பெரிய கண்ணகி அப்படியே எரிச்சிருவாளாம். எவனையும் மனசுல நினைக்காம நேரா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பெருசா வந்துட்டா. என்ன திட்டிட்டு ஏன் கார்லயே வருவியா? நடு ரோட்ல உன் குடிகார புருஷனுடைய நெல்லு அப்ப தெரியும். ஏய், நான் பார்க்காத ஃபிகராடி. சரிதான், போடி. மண்டே போலதா சாமி. ஐயோ, எங்க இருக்கிறேண்ணா? எங்க எப்படி வந்தா? யாரு உனக்கு விட்டுருப்பா? அப்பா, நான் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பாலில் உட்காந்து ஃப்ரெண்டு விட சரகு அடிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே எப்படி வந்தேன்? நாகராஜா, என்னடா இது? லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் சரகு அடிச்சு நீ மாட்டியா இருக்கிற. என்ன நடந்ததுன்னு கூட தெரில உனக்கு. வெரி பேடு, தப்பே. ஆனால் நம்மளை யாரு கொண்டாந்தீங்க? ஐயோ, ஜெமினி கிட்ட மாட்டிக்கிட்டோமா? தெரியலையே. ஒருவேளை அப்பாகிட்ட மாட்டி என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்போமா? சே சே, ஆனா என் பேபியை வச்சு போட்டவங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் கோபமாக இருக்கிறேன். இந்த சப்ப மேட்ரிக்காகவே நான் உங்ககிட்ட பேசணுமா? நோ, கெத்த விடாதே மாமே, கெத்த விடாதே. அப்படியே மெயின்டைன் பண்ணு. மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாரு. சீக்கிரட்டேங்க. இருக்காது. மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாரு. வர வர இந்த வீட்டில் நான் என்ன வச்சாலும் இருக்கவே மாட்டேங்குது. மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாங்க. அதானே? ஐயா, நாங்க என்னது கத்துறீங்க? நீங்க என்ன காது கேட்காதா? டமாரமா? நானும் பார்ட்னர் இருக்குமோ காலங்காலத்தில் ஓட்டர் ரேடியோவில் வர மாதிரி
சந்தைக்கு போன ஆத்தாவையும் காஜி விடு, சந்தைக்கு போன ஆத்தாவையும் காஜி விடுன்ற மாதிரி சொன்னதே திருப்பி சொன்னீங்க. நாங்க உங்க பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நம்ம கடையோட 10வது பிரான்ச் திறப்பு விழா. அது சம்பந்தமா மாமாவும் உங்க அண்ணனும் குருஜியை பார்க்கறதுக்கு வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுமா, அதனால உங்களை முன்னாடியே கடைக்கு போய் எல்லா வேலையும் பார்க்க சொன்னாரு. குளிச்சுட்டு கடைக்கு புறப்படுங்க. ஏன் நான் ஏன் போகணும்? நான் ஒருத்தன் இருக்கேன் நான் வீட்டில், நடராஜன் தோற என்ன பண்றாரு? அவரு போய் பார்க்க வேண்டியதானே. தண்டசோறு தண்டசோறு. மாமா உங்களை தான் போக சொன்னாரு. இஷ்டம்னா போங்க, இல்லைன்னா போக முடியாதுன்னு மாமாக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போறதும் போகாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். ஹலோ நாகராஜா, வானா நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. போதையில் நீ தான் கலீஜ் பண்ணியிருப்ப. இந்த நேரத்தில் கடிக்கு போக மாட்டேன்னு சொல்லி உன் கிரைம் ரேட்டை அதிகமாக்கிக்காது. கமுகமாக கடிக்கு போகிறது தான் பெட்ரு. என்னதான் நடந்துச்சுன்னு உங்களை கேட்டுருவோமா? இன்னத்துக்கு தேவையில்லாம கௌரவம்லாம் பார்த்துன்னு கேட்டுருவோம். ஹலோ 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 ஹலோ. இப்ப எதுக்கு ஓட ரேடியோ மாதிரி ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆ, நான் போட்ட பால் எனக்கே திருப்பி போடுறாங்களா? என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் கடைக்கு போகிறேன். எஸ்கூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும், சொல்ல முடியுமா? என்ன? ஒன்றும் இல்லை, நேற்று என் உயிர் நண்பன் கூட நான் பாரில் சரக்கு அடித்தேன். அதுக்கப்புறம் நான் மட்டை ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நான் எப்படி இங்கே வந்தேன், வாட் ஹேப்பன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன் அது சொல்லுங்க. உங்களை தாங்க கேட்குறேன், நேற்று நைட் என்ன நடந்தது, நான் எப்படி இங்கே வந்தேன் அது விடுங்க. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க, என்னாச்சு? ஏங்க சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, அவரு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி மாமா, நாங்க வந்துடுறோம். நான் அவருக்கு சரி, அவரை தொங்க விடுங்க. நேற்று நைட் என்ன நினச்சேன் சொல்லுங்க. இங்கே எப்படி நான் வந்தேன்? ஹலோ, நானே உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், ஆனா அதுக்கு இப்போ நேரம் இல்ல. தலைக்கு மேல கடை திறக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. நானே உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு விலாவரியா சொல்றேன். எல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் எப்பவுமே சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. அப்புறம் சொல்றேங்க. ஏன் சொல்லிட்டு போங்கன்ற. ஏன் ஹலோ, ஏன் ஐயா அவரே பிகி பண்ணிக்கிறாங்க. நான் பர்சன் வந்திருக்கோம். என் டிகிரி தோசை வந்து வீட்டில் விட்டுருப்போம். உயிர் காப்பான் தோழன் எங்களுக்கு தெரியாதே. இது போய் ஒரு சீன் போட்டுனுக்குறாங்க. பிளடி ஸ்டூபிட் கேர்ள். சம்மந்தி வராரு. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சம்மந்தி. வணக்கம்பா வணக்கம். இனி கூட பாறேன், இந்த ஆளு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராரு. என்ன மாதிரி கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. இதுக்கு சொல்றேன்னா, அவர் கூட பக்கத்துல நிக்கிறானே, என்ன கூட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினானே, அவன் பாக்குறதுக்கு கடை ஓனர் மாதிரி இருக்கிறான். கம்முன்னு இருங்க. வணக்கம். ஹாய் தேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். அம்மா செல்லம். வா 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 செல்லம் வா. ஹலோ சார். ஐயோ, ஏன் பொண்ணாது? எனக்கே அடையாளம் தெரியல. இனிமே எல்லாம் அப்படிதான். இங்க இருக்கிறவங்களையே நான் தானே அழகா இருக்கேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? கடைக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் கண்ணும் உன்னையே தான் உத்து பார்க்க போகுது. அதுல எத்தனை கண்ணு கொள்ளி கண்ணும் வீட்டுக்கு போன திருஷ்டி சுத்தி போடு. சரி சரி, சுத்தி போடுறேன். இங்க பாருங்க, சும்மா பேசிக்கிட்டே நிக்காம உள்ள போய் எல்லா ஏற்பாடும் ஒழுங்கா நடக்குதான்னு பாருங்க. இங்க பாருங்கப்பா, உங்க 2 பேருக்கும் சொல்லிட்டேன், நீங்க இங்க விருந்தாளிங்க கிடையாது. இது உங்க பொண்ணோட கடை. உள்ள போய் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதான்னு பாருங்க. இதோ ஒரு ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஹலோ ஹலோ, அது கடைக்கு வெளியே சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் ஒரு இடத்துல போய் பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அண்ணா டேய் கடை சூப்பரா இருக்குது. ஆமாண்ணே செம்மையா இருக்குல்ல. ம் என்னம்மா வேதவல்லி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. வேதவல்லி, நான் ரிப்பன் கட் பண்ற டைமுக்கு என் பக்கத்துல எல்லாம் வந்து நின்றாத. உன்னோட ராசி அப்படி. நடக்க கூடாத எதெல்லாமோ நடக்குது. இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது சொல்லி அவளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவ எனக்கு அடங்கி நடப்பா. இல்லனா என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. கரெக்ட் கரெக்ட். இந்தா வந்துருச்சுமா பிச்சைக்கார குடும்பம். முதல்ல இவங்க வரத ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் வேதவல்லி நம்ம வழிக்கு வருவா. கரெக்ட். இந்த கடைக்குள்ளே இவங்க வரவே கூடாதுன்னு போடவே மாட்டிடுறேன் பாரு நானு. வாயாடி வந்துட்டியா போ. வணக்கம். உள்ள போம்மா. வாடா பரமு. என்ன வெல்கம். ஏதோ லேட் ஆயிடுச்சா? அக்கா, எப்படி இருக்க? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. நான் நல்ல நேரம் வந்துடுத்து. உங்க கையாளர் இப்ப வெட்டிட்டேன்னா வியாபாரத்தை செய்ய வேண்டியதுதான். அமோகமா ஆரம்பிச்சிடலாம். என்ன பரமு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிடா. ஆரம்பிச்சிடலாமா? பேச பேச நல்ல நேரம். இன்னைக்கு ரிப்பனை வெட்டி இந்த புது கடையை திறந்து வைக்க போறது என்னோட மூத்த மருமக கல்பனா. தேங்க்யூ தேங்க்யூ. கொடுமா கத்திரிக்கோள் கொடு வெட்டுமா. மாமா, ஆ, இந்த சபையில ஒரு விஐபி அந்தஸ்து கொடுத்து என்ன ரிப்பன் கட் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ தேங்க்ஸ் எனக்கு சொல்லக்கூடாதுமா, வேதவல்லிக்கு சொல்லணும்.